டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் உரை நிகழ்த்தினார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் நிரஞ்சன். முழு விவரங்கள் என்ன? முதல்வர் விஜய் அவர்களுடைய அந்த உரையின் முழுமையான விவரங்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட 8 பக்கங்களை கொண்ட விரிவான ஒரு அறிக்கையை அவர் படித்திருக்கின்றார். மிக மிக முக்கியமாக நீட் தேர்வு எதிர்ப்பு என்பதை தனது பேச்சில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்ட இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் நீட் தேர்வு எதிர்ப்பு என்பதை முதல்வர் விஜய் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். கிராமப்புற மாணவர்களுக்கும் சமூக மற்றும் பொருளாதார ரீதியில் பின்தங்கிய குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கும் நீட் தேர்வு எதிராக இருக்கிறது, அதனால் இவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற மிக முக்கியமான விஷயத்தை அவர் அடிகோடிட்டு காட்டியிருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் 1.5 டிரில்லியன் பொருளாதார வளர்ச்சி என்ற இலக்கை நோக்கி தமிழ்நாடு வேகமாக முன்னேறி வருகிறது. உலகளாவிய அளவில் நிச்சயமற்ற பொருளாதார சூழலுக்கு இடையிலும் இந்தியாவின் 2வது மிகப்பெரிய பொருளாதாரமாக திகழும் தமிழ்நாடு தனது உறுதித்தன்மையையும் தொடர்ச்சியான வளர்ச்சியையும் வலுவான பொருளாதார அமைப்பு மற்றும் தொழிலாளர்களின் உற்பத்தி திறனை பிரதிபலிக்கும் வகையில் நாங்கள் பணிகளை மேற்கொண்டு வருகிறோம் என்று முதல்வர் அழுத்தம் திருத்தமாக தனது அந்த பேச்சை முன்வைத்திருக்கின்றார். அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி மற்றும் வறுமை ஒழிப்பு என்பதிலும் தமிழ்நாடு மிக வேகமாக செயல்பட்டு வருகிறது என்ற விஷயத்தையும் கூறியிருக்கின்றார். உயர்தர மருத்துவ சிகிச்சையை மேலும் வலுப்படுத்தவும், உலகத்தரம் வாய்ந்த மருத்துவ கல்வியை வழங்கவும், எளிதில் மருத்துவ வசதிகள் கிடைக்கும் வகையில் தமிழ்நாட்டில் 2வது எய்ம்ஸ் மருத்துவமனையில் கோயம்புத்தூரில் அமைக்க அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்வதாகவும் மிக முக்கியமான 3வது கோரிக்கையும் அவர் முன்வைத்திருக்கிறார். முதல் விஷயம் நீட் தேர்வு எதிர்ப்பு என்பது. 2வது, நாங்கள் வேகமாக வளர்ச்சி அடைந்து வரும் பொருளாதார மாநிலம், எனவே எங்களுக்கு உங்களுடைய முழு ஒத்துழைப்பு. 3வது, தமிழ்நாட்டில் 2வது எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க வேண்டும், கோயம்புத்தூரில் அமைக்க வேண்டும் என்ற விஷயமும் சொல்லப்பட்டிருக்கிறது. தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடியுடன் முதல்வர் விஜய் அவர்கள் தற்பொழுது பேசியிருக்கிறார். அந்த நேரில் சந்திப்பு என்பது தனிப்பட்ட முறையிலான சந்திப்பாக நடந்திருக்கின்றது. அதுவும் நாம் தற்பொழுது மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதே போல நெடுஞ்சாலைத்துறையை பொறுத்தவரை செங்கல்பட்டு முதல் திருச்சி வரையிலான பகுதியை 6 வழிச்சாலையாக மேம்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. திருச்சி ஜியாபுரம் கரூர் பகுதியில் 6 வழிச்சாலையாக மேம்படுத்த வேண்டும், நேஷனல் ஹைவே 81 நீங்கள் 6 வழிச்சாலையாக உயர்த்த வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகள், கிட்டத்தட்ட நெடுஞ்சாலை துறைகளுக்கு மட்டும் 5க்கும் அதிகமான கோரிக்கைகள் என்பது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பாரத் நெட் 2ஆம் கட்ட திட்டம் சுமார் 97% தமிழ்நாட்டில் நிறைவடைந்துள்ளது. இதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை களைவதற்கு மத்திய அரசாங்கம் தங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைத்திருக்கிறார். ஒகேனக்கல் 3ஆம் கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு வரவேண்டிய அந்த 2283 கோடி ரூபாயை உடனடியாக தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். அவருடைய இந்த 8 பக்க கடிதத்தில் பல இடங்களில் ஒன்றிய அரசு என்றும் இந்திய அரசு என்றும் பயன்படுத்தியிருக்கிறார். தவிர ஒரு இடத்தில் அவர் என்பதை அடிகோடிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. திட்டத்தை ஜி என்று அந்த நடவடிக்கையாக மாற்றப்பட்டிருந்தது. இதில் தமிழ்நாட்டிற்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சரி செய்யும் வகையில் வளர்ச்சி அடைந்த இந்தியா, வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரத்திற்கான உத்தரவாதத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் இந்த திட்டத்தை முறையாக செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலையும் முன்வைத்திருக்கிறார். மற்றபடி வளர்ந்த பாரதம் என்பதை நோக்கி இந்தியா பயணித்து வருகின்றது. நீங்களும் அதில் நிறைய விஷயங்களை செய்து வருகிறீர்கள். ஒரு பொருளாதாரத்தில் 2வது மாநிலம் என்ற வகையில் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் முழு ஒத்துழைப்பை வழங்க தயாராக இருக்கிறோம். அதே நேரத்தில் நாங்களும் மத்திய அரசிடமிருந்து நிறைய உறுதிப்பாட்டையும் எதிர்பார்க்கின்றோம். இந்த ஆட்சி மன்றத்தின் மூலமாக இத்தகைய கோரிக்கைகளை முன்வைக்க நான் விரும்புகிறேன் என்று நிறைய முக்கியமான விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். செமிகண்டக்டர் தொடர்புடைய துறைகளில் இந்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பயிற்சி என்பதை தமிழ்நாடு இளைஞர்களுக்கு அதிக அளவில் கொடுக்க நிறைய முக்கியமான விஷயங்களை செய்து தர வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தமிழ்நாட்டில் வழங்கப்படக்கூடிய பொது சேவைகள் என்பது
இந்திய அளவில் உதாரணமாகவும் எடுத்துக்காட்டாகவும் இருக்கின்றது. அதை மேலும் எங்களுக்கு அதிகரிக்கும் வகையில் நிதி ஆதாரத்தை அதிகரித்து வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் ஏற்கனவே பார்த்தது போல நீட் தேர்வுக்கான எதிர்ப்பு என்பதை பதிவு செய்திருக்கின்றார். அதே போல ஆயுஷ் படிப்புகளில் மாநில ஒதுக்கீட்டின் கீழ் அனைத்து இடங்களையும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மதிப்பெண்கள் அடிப்படையில் மட்டுமே நிரப்புவதற்கு தமிழ்நாடு அரசுக்கு உறுதிமொழி கொடுக்க வேண்டும், அதற்கான அனுமதி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.